நிர்வாகிகள் நினைக்கிறாங்கன்னு சொன்னா, உங்களை எல்லாம் ஏற்றெடுத்து தம் பிள்ளைகளை போல பார்த்து கொண்டு வந்து வழி நடத்துவாங்க. பிள்ளைகளை பெரும்பாலும் யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, ஏற்க மாட்டாங்க. ஆனா உங்கள் மீது பரிவும் அன்பும் காட்டக்கூடியவர்களாகத்தான் யார் இருக்கிறாங்க, நம்முடைய பள்ளி நிர்வாகிகள் இருக்காங்க. அவர்களுக்காக என்ன செய்யணும்னு சொன்னா, நீங்க முதலாவதாக அதிகமாக பிரார்த்தனை செய்யணும். ரெண்டாவது என்னன்னு சொன்னா, இந்த சமுதாய பணி தான் நம்ம முழு மூச்சாக நம்ம ஜமாத்து செய்யுது. அதுல ஒண்ணுதான் மதரசா மாணவர்களை நல்ல குழந்தைகளாகவும் அவர்களுடைய பெற்றோர்களுக்கு நல்ல வாரிசுகளாகவும் நீங்க இருக்கணுங்கிறதுல நம்ம ஜமாத் என்ன செய்யுது, நல்ல கவனமாக அதை ஏற்றெடுத்து செய்யுது. அதுக்குத்தான் உங்களுக்கு ரமலானுக்கு அழகான முறையில திருமறை குரானை ஓத வைக்க உங்களுக்கான முழு முயற்சியும் எடுத்தாங்க. அதுபோல திருமுறை குரானை ஓதுவதற்கான அழகான வாய்ப்பை இந்த இரவு தொழுகையில உங்களுக்காக ஏற்பாடு பண்ணி தந்தாங்க. அப்படி தந்தவங்களுக்கு நாம என்ன செய்யணும் சொன்னா, எந்த வகையிலும் நாம ஒரு சிறு இடையூறு கூட கொடுக்காத அளவுக்கு நாம என்ன செய்யணும், அவரிடத்துல நடந்து கொள்ளணும். ஏன்னு சொன்னா, நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல நபி தோழர்களாக இருந்தவங்க வயது முதிர்ந்தவங்களும் இருந்தாங்க, வயது குறைவானவர்களும் இருந்தாங்க. அதுல சிறு வயது அடைந்த நபி தோழர்கள் ஒருவராக இருந்த ஒரு மக்காவாசியாக இருந்தக்கூடிய ஒரு குடும்பமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவங்கல்ல அப்துல்லா இப்னு சலாம் நினைக்கிறேன். அந்த நபித்தோழர் என்ன செய்யறான்னு சொன்னா, அழகான முறையில திருமறை குரானை ஓதுறாரு. அந்த திருமறை குரானை ஓதக்கூடியவராக இருக்கவருக்கு அல்லாஹ்வுடைய தூதரவங்க உபதேசம் பண்றாங்க. நீங்க மார்க்கத்தை அறிந்து கொண்டு திரும்ப போறீங்க, நீங்க வழியில் எங்கேயாவது தொழுகைக்காக நேரம் வந்துருச்சுன்னு சொன்னா நீங்க என்ன செய்யுங்க, தொழுகையை நிறைவேற்றுங்கன்னு உபதேசம் பண்றாங்க. அந்த அடிப்படையில் என்ன தொழுகைக்கான நேரம் வருது. அப்படி தொழுகைக்காக வேண்டி நிற்கும் போது ஒரு வயது முதிர்ந்தவர் இருக்கிறாங்கன்னா பாங்கு சொல்றார். அதுக்கப்புறம் இக்காமத்து சொல்லி தொழுகை வைக்கப்படுது. அந்த முன்வரிசையில் நின்னது யாரு தெரியுமா, உங்களை போல 6-7 வயது கொண்ட ஒரு சிறு நபித்தோழர். இவர் போய் என்ன செய்யறான்னு சொன்னா, தொழுகைக்காக நிற்கிறாரு, தொழுகையை நிறைவேற்றுறாரு. நிறைவேற்றி முடிஞ்ச உடனே அந்த வரிசையில் இருந்த பின்பகுதியில் இருந்த பெண்களில் சில பேர் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, உங்க காரி அழகான முறையில தொலை வைக்கிறாங்க, இந்த காரி நல்ல ஆடைகள் இல்லையான்னு கேட்கிறாங்க. அப்ப இந்த செய்தியில இருந்து என்ன தெரியுதுன்னு சொன்னா, அந்த சிறு வயது அந்த நபித்தோழர் என்ன செய்றாரு, அழகான முறையில திருமறைக்குறான்னு ஓதுறாரு. அதுவும் இல்லாம நல்ல ஆடைகளுக்குள்ள இல்லாத நிலையில அந்த நபித்தோழர். இதுல இருந்து என்ன பாடம் சொன்னா, எப்படி இப்படி அழகாக திருமறை குரானை நீங்க படிச்சீங்கன்னு கேட்கும்போது அந்த சிறு வயது பையன் என்ன சொன்னாரு தெரியுமா, நான் வியாபார கூட்டங்கள் மொத்தமாக வந்தாங்களா, அவர்களுடைய திருமறை குரானை ஓதுவதை கேட்டு கேட்டு நான் மனனம் செய்து கொண்டேன்னு சொல்றார். அது மட்டும் இல்லாம ஏழ்மையாக நிலையில இருந்தாலும் எந்த அளவுக்கு திருமறை குரான் மேல ஆர்வமாக இருந்தாரு, எவ்வளவு அழகான முறையில பெரியவர்கள்லாம் இருக்கும்போது சிறு வயது அந்த சிறுவர் தொழுகை நடத்துறார். அப்ப இதுல இருந்து நாம படிக்கிற பாடத்தை பார்க்கணும், எந்த அளவுக்கு ஆர்வத்தோடு திருமறை குரானை கற்கக்கூடியவராக இருந்தாரு. அப்போ நாம என்ன செஞ்சிருக்கிறோம், திருமறை குரானை கற்றிருக்கோம். இப்படி கற்றவங்க திருமறை குரான்ல நம்பர் 1, எந்த குறையும் இல்லை. அழகான முறையில தொழுகை நடத்துனீங்க, எந்த குறையும் இல்லை நம்மள சிலர். ஆனா நம்மள வேற ஆளுக்கு என்ன தொலை வைக்கிறாங்க, அழகான முறையில செய்யறாங்க, ஆனா இந்த சேட்டை பண்றான்னு சொல்ற அளவுக்கு என்ன செய்யக்கூடாது, ஒரு காலமும் நடந்துடக்கூடாது. நாம கண்ணியமான ஒரு இடத்துல இமாமாக நிக்கிறோம், நமக்கு பின்னாடி வயது முதிர்ந்தவர்கள் இருக்காங்க, அது ஊர்லயே பெரியவங்க இருக்கிறாங்க, அப்படி பெரிய பெரிய படிப்பு மேதைகள் இருக்காங்க, படித்த மேதைகள்லாம் நின்று உங்க பின்னாடி தொழுதாங்க, பெரிய பெரிய வியாபாரிகள் இருக்காங்க, இவங்கெல்லாம் உங்க பின்னாடி தொழுதவங்க. நீங்க ஒரு சாக்கடை கிட்ட போய் விளையாடுதேன்னு வைக்கிறேன், மண்ணுக்குள்ள கடந்து உருளுதியன்னு வைக்கிறேன், அவங்க உங்களை பத்தி என்ன நினைப்பாங்க சிந்தித்துப்பாங்க. கண்ணியமான முறையில தொழுகை நடத்தின நாம இப்படி மண்ணுக்குள்ளேயும் செடிக்குள்ளேயும் இன்னொரு பையனோட சண்டை போடுவதும் அவனுக்கு இவனுக்கும் பிரச்சனை உண்டாக்குறதும் நடந்துக்கிட்டோம்னு சொன்னா அது நம்மளுடைய கண்ணியத்துக்கு குறைவா போயிடும். ஒரு காலம் என்ன செய்யக்கூடாது, இது போன்ற இடையூறு செய்யற அளவுக்கு நம்ம நடந்துக்கணும். ஏன்னா வல தத்தவி குத்துவாத்தி செய்த அல்லாஹ் சொல்றானே, சைத்தானுடைய அடிச்சுவற்றை பின்பற்றி விடாதீர்கள். சைத்தான் நம்மளை வழிகெடுக்கணும் தான் நினைக்கிறேன். யாருன்னு சொன்னா, யாரு அல்லாஹ்வுக்கு பயந்து அழகான முறையில நீங்க திருமறை குரானை கற்று
தொலை வைக்கக்கூடிய நிலையில இருக்கிற உங்களைத்தான் கடுமையான முறையில் என்ன செய்வான், அவன் கணக்கு பண்ணுவான். இவனைத்தான் முதல்ல என்ன செய்யணும், நாம வழிகெடுக்கணும்னு நினைப்பான். அந்த சைத்தானுடைய ஊசலாட்டத்தில் நினைச்சிடக்கூடாது, நாம வீழ்ந்துடக்கூடாது, நம்ம தவறான கெட்ட வழியில நடந்துடக்கூடாது, கெட்ட காரியத்துல ஈடுபட்டுடக்கூடாது. சில நேரத்துல நம்ம உள்ளத்துல போடுவான் சைத்தான் சில பொருளாதாரம் நம்ம கையில அப்படியே வந்து கிடைக்கிற மாதிரி இருக்கும். அந்த பொருளாதாரத்தை நாம எடுத்து கொள்ளுவோமே, நம்ம வச்சுக்கிட்டா யாருக்கு தெரிய போகுதுன்னு சொல்லி சைத்தான் செய்வான், நம்மள வழி கொடுப்பான். அந்த இடத்துல நாம என்ன செய்யணும், கவனமாக இருக்கணும். ஏன்னா ஒரு சின்ன பொருளாதாரமாக இருந்தாலும் மறுமையில் என்ன செய்வோம், அல்லாஹ் நம்மை கண்காணிக்க கூடியவனாக இருக்கிறான். அல்லாஹ் சொல்றான், அணுவளவு நன்மை செய்திருந்தாலும் அதை மறுமையை காண்பீர். அணுவளவு தீமையாக இருந்தாலும் அதை மறுமையை காண்ப அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த வார்த்தை. அப்போ ஒரு சின்ன ஒரு தீமையாக இருந்தா என்ன செய்வான், அல்லாஹ் மறுமையில பிடிக்கக்கூடியவனாக இருக்கான். அப்போ நாம அதிகமான நன்மைகளை சேகரிச்சிருக்கோம். ஏராளமான மக்களுக்கு தொழுகைய நடத்தக்கூடிய இடத்துல முன்வரிசையில் நின்று இமாமாக நின்று நன்மை சேகரிச்சிருக்கோம். நம்மளுடைய நன்மைகள்லாம் எப்படி போயிடும் சொன்னா, இப்போ நம்ம இங்க வந்த இடத்துல மற்றவங்களுக்கு இடையூறுமா கொடுக்குற மாதிரி நம்ம நடந்து கொடுத்தோம்னு சொன்னா, நம்முடைய நன்மைகள் என்ன செய்வோம், அல்லாஹ் எடுத்து அப்படியே அவங்களுக்கு கொடுத்துருவான். நம்முடைய சின்ன பாவம் செஞ்சிட்டோம்னு சொன்னா, நாம சேகரித்த நன்மையெல்லாம் எடுத்து என்ன செஞ்சிருவான், அப்படி கொடுத்துட்டான்னு சொன்னா நம்முடைய நிலை மறுமையில் என்ன ஆயிரும். நாம கேட்போம் அல்லாட்ட, யா அல்லாஹ், நான் எவ்வளவு தூரம் நான் வந்து குர்ஆனை ஓதி மனனம் செஞ்சு இப்படியெல்லாம் நான் என்ன செஞ்சேன், நன்மை சேர்த்தேன்னா என் நன்மை எங்கன்னு கேட்கும்போது அல்லாஹ் சொல்லுவான், நீ ஒரு பக்கம் நன்மை சேர்த்தப்பா, ஒரு பக்கம் தீமையா சேர்த்துட்ட, நீ வந்து தவறு பண்ணிட்ட, எடுத்தெறிஞ்சு பேசிட்ட, தாய் தகப்பனை மீறிட்ட, தாய் தகப்பனுக்கு தொந்தரவு கொடுத்துட்டேன்னு சொல்லி அல்லாஹ் என்ன செய்வான், நன்மையெல்லாம் புடிங்கி என்ன செஞ்சிருவான், நம்மளை ஓட்டி ஆண்டி ஆயிட்டான்னு சொன்னா நம்மளுடைய நிலை என்னன்னு யோசிக்கணும். அப்போ ஒரு காலமும் நாம நினைஞ்சிடக்கூடாது. சைத்தான் வழி கெடுக்கிறானா, யாராவது சொல்றாங்க அப்படி செய்யாத, அதுல ஏறாத, அங்க போகாத, கண்ணியமான முறையில் என்ன செய்யணும், நாம நடந்து கொள்ளணும். நம்மளை பார்த்து நிர்வாகிகள் சொல்லணும், இந்த பிள்ளைகள்லாம் தொழுகை வைக்கிறதுல மட்டும் நம்பர் 1 இல்ல, ஒழுக்கத்துல நம்பர் 1. அந்த உயர்வான இடத்துல யாரு நடப்பாங்களோ அந்த இடத்துல இந்த பையங்கள் இருக்கிறாங்க, அவங்க நேர்மையில நம்பர் 1. அதே மாதிரி எந்த தப்பும் செய்ய மாட்டாங்க, எந்த பொய்யும் சொல்ல மாட்டாங்க, யாரை பத்தி அவதூறு சொல்ல மாட்டாங்கன்னு சொல்லி எப்படி தொழுகையில அழகான முறையில ஓதுறீங்களோ, அதே மாதிரி நடந்து கொண்டீங்களோ, அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில எல்லா இடங்கள்லையும் நல்ல சாலிகான பிள்ளைகளாக நாம் இருக்கிறோங்கிறது தான் கவனம் எடுத்துக்கணும். நாம எப்படி ரமலான்ல அழகான முறையில இறையச்சம் என்ற பாடத்தை படிச்சோமோ, இந்த பாடம் எப்போ வரை இருக்குன்னு சொன்னா, அடுத்து உள்ள காலம் முழுவதும் இந்த பாடத்தின்படி நம்ம செய்யணும், நடக்கக்கூடியவனாக இருக்கணும். ஒரு காலம் இணைஞ்சிடக்கூடாது, மற்றவங்க என்ன இந்த பையன் இப்படி நடக்கான்னு சொல்லி சொல்ற அளவுக்கு நடந்து விடக்கூடாது. மற்றவங்களுக்கு உங்களுடைய நடவடிக்கையின் மூலம் அந்த பையங்களை பூராமே கண்ணியமான முறையில் அந்த மதரசா ஆசிரியர்களும் அங்க உள்ள நிர்வாகிகளும் இந்த ஜமாத்துக்கும் நல்ல பேர் வாங்கி கொடுக்க மாதிரி செய்யணும். இன்ஷா அல்லாஹ் நடந்துக்கொள்வோமா? இன்ஷா அல்லாஹ் நம்ம என்ன செய்யக்கூடாது, ஒரு காலமும் மற்றவங்க தவறா என்ற அளவுக்கு ஒரு காலம் நடக்காத நல்ல மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்ம அனைவரையும் ஆக்கி வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக இந்த சிறிய உரையை நிறைவு செய்த வாழ்க்கை